ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் என்னன்னாங்க, ஏப்ரல் 7th வந்து நம்ம வேர்ல்ட் ஹெல்த் டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ வேர்ல்ட் ஹெல்த் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேங்க. வேர்ல்ட் ஹெல்த்துங்கிறது மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா ஆன் விமென்ஸ் அண்ட் சைல்டு ஹெல்த் தான். அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியம். நாம் ஏன் பெண்களுடைய ஆரோக்கியத்தை தான் பேசுகிறோம் அப்படின்னாங்க, ஆண்கள் ஆரோக்கியமாக இருந்தால் அவங்க ஒருத்தர் மட்டும்தான் ஆரோக்கியமாக இருக்கிறது. ஆனால் பெண்கள் ஒரு பெண் ஆரோக்கியமாக இருந்தால் அந்த ஃபேமிலியே ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஃபேமிலி நல்லா இருக்கும் பொழுது டெஃபினட்டாக வந்து அந்த சொசைட்டி நல்லா இருக்கும். ஸோ அந்த சொசைட்டி நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த கண்ட்ரி, அந்த தேசம் நல்லா இருக்கும். ஸோ இந்த காரணத்தினால தான் நம்ம வந்து வேர்ல்ட் ஹெல்த் டேல தீமே வந்துட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலன் அப்படிங்கிறத விஷயத்தை வச்சுருக்காங்க. ஸோ பெண்கள் நலனுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, பெண்கள் வந்து வீட்டையும் பார்த்துட்டு வெளியிலையும் வேலைக்கு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக செய்கிறதுனால அதிகமாக மன அழுத்தத்திற்கும் சம்டைம்ஸ் உள்ளாகிறாங்க. ஸோ பெண்கள் வந்து அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கவனமாக பார்த்துக்கணும். என்னென்னா பெண்கள் வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிறீங்க, ஆனால் உங்களையும் வந்து கவனிச்சுக்கிறதுங்கிறது நீங்கள் தான் செல்ஃபாக தான் நீங்கள் கேர் எடுத்துக்கணும். அந்த ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஃபுட் எடுத்துக்கிறதுலேருந்து நம்ம ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நீங்களும் வந்து ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, டைமுக்கு ஃபுட் எடுக்கிறது, அதிகமாக காஃபி டீ எடுக்காமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பெண்கள் டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணணும். அப்புறம் எக்ஸசைஸுங்கிறது ரெகுலராக அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் எக்ஸசைஸாகவும் இருக்கலாம், யோகாவாகவும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் எதுவோ அதை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லாயிருக்கும். ஸோ தென் கம் டு த மென்டல் ஹெல்த், அதாவது மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும். ஸோ மனச்சோர்வு அடையக்கூடாது. நீங்கள் வெளியில் போய் சம்பாரிச்சுட்டு வர்றது எதுக்கு அப்படின்னா நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு. நம்ம ஹாப்பியாக இருந்தால் தானே நம்ம குடும்பத்தில் எல்லாரும் ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழி, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தான் செல்ஃபாக அனலைஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்னால ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னா அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அந்த விஷயங்கள் செய்யுங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் ஸ்லீப்பு. டெஃபினட்டாக வந்து 8 மணி நேரம் கம்பல்சரியாக ஒரு நாளைக்கு தூக்கம் இருக்கணும். ஸோ எக்ஸசைஸ், ப்ராப்பர் ஸ்லீப், ப்ராப்பர் ஃபுட், தட் இஸ் ஆல்சோ பேலன்ஸ்டு டயட்டாக. நம்ம வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு அந்த டயட் நல்லது, இந்த டயட் நல்லதுன்னு போட்டு நம்ம உடம்பை நாமளே வந்து கஷ்டப்படுத்திக்க வேணாம். ப்ராப்பராக டைமுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு நல்ல ஆரோக்கியமான உணவுகள்லாம், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டாவே போதும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பெண்கள் கவனம் செலுத்தணும். அது மட்டும் இல்லாமல் 40 வயது கடந்த பெண்கள் வந்து ரெகுலராக ஹெல்த் செக்அப்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து விமன் ஹெல்த்துக்காக, பெண்கள் ஆரோக்கியத்துக்காக நான் சொல்கிற சில டிப்ஸு. கமிங் டு த சைல்டு ஹெல்த். ஸோ குழந்தைகள் நலன் வரும்பொழுது இது பெண்கள் மட்டுமல்ல, வீட்டில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு குழந்தைய ஆரோக்கியமான குழந்தையாக உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் நிறைய வெளியில் ஜங்க் ஃபுட்ஸு, ப்ராசஸ் ஃபுட்ஸு, அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய எடுத்துக்கிறாங்க. ஏன்னா நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்குது, அவங்களுக்கு எது கரெக்டு எது தப்புங்கிறது தெரியாது. அதனால் அதை ப்ராப்பராக கைட் பண்ணி கொண்டு போக வேண்டியது நம்ம பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. அதே போல் இப்போ டிஜிட்டல் எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் டைமை வந்து டெஃபினட்டாக நம்ம குறைக்கணும். ஸோ குழந்தையோட ஸ்க்ரீன் டைம் குறைக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக பேரண்ட்ஸும் ஸ்க்ரீன் டைமை குறைக்கணும். நாம் வந்து குழந்தைகள் ஒரு விஷயத்த செய்யுங்கன்னு சொல்லும்போது நாமளும் அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ குழந்தைகளை வந்து டெய்லி நம்ம விளையாட வைக்கணும். ஸோ குழந்தைகளை விளையாட வச்சா அவங்க உடல் நலனுக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது. சேம் வே அவங்க கான்சன்ட்ரேஷன் திறன் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைகளும் விளையாடலாம், நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி உடற்பயிற்சி பண்ணணும். ஸோ நம்ம வந்து ப்ராப்பர் ஹேபிட்ஸோட, க்ளீன் ஹேபிட்ஸோடு இருந்தால் டெஃபினட்டாக அதை பார்த்து வளர்கிற குழந்தைகளும் சிறப்பானதாக இருக்கும். ஸோ பெண்களும் குழந்தைகளும் அவங்களுடைய ஹெல்த்தை நம்ம நல்லா பார்த்துக்கும் பொழுது அந்த ஃபேமிலியே பெட்டராக இருக்கும். சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும். ஸோ பெண்கள் நல்லா இருந்தால் தான் இந்த ஃபேமிலியை பார்த்துக்க முடியும். ஸோ பெண்கள் நலனே நாட்டின் நலன். ஸோ ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய ஹெல்த்தை ப்ராப்பராக பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம்.